பனிப்பட பாதையிலே ஒரு குதிரை வண்டியிலே வயல்களை கடந்து சென்றோம் புன்னகையுடனே. சாண்டா கிளாஸ் தாத்தா, எனக்கு ரொம்ப பெரிய ஆசை எல்லாம் இல்ல. இந்த உலகத்திலேயே நான் 2வது பெரிய பணக்காரனா ஆகணும். அப்ப கூட நான் ஃபர்ஸ்ட் ஆசை படல. அதுலயே நான் எவ்வளோ தன்னடக்கமானவன் உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். சோ ப்ளீஸ் கிராண்ட் மீது ஸ்மால் விஷ். நான் எடுத்த வர சோத்து கேசிங் அடிச்சிட்டு இருக்கேன். இதுல உலகத்துல 2வது பணக்காரன் ஆகணுமா? சரி, இந்த பிரதேசம் என்ன எழுதிருக்குன்னு பாப்போம். தாத்தா, எனக்கு அவனை மாதிரி பெரிய ஆசை இல்ல. எனக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா பிராண்ட் காரும் வேணும். அப்புறம் அது எல்லாத்தையும் நிறுத்த ஒரு பெரிய பங்களா. அப்புறம் அந்த பங்களாவை மெயின்டைன் பண்ண த்ரிஷா நயன்தாரா மாதிரி 2 பொண்ணுங்க. அவ்வளவுதான் தாத்தா. டேய், என்னடா அநியாய பண்றீங்களா? ப்ரோ கத்த கேட்க வேண்டியதுலாம் சாண்டா கோஸ்ட கேட்குறீங்களா? என்ன இந்த பையன் மட்டும் ஒண்ணுமே கேட்கல? என்னவா இருக்கும்? அவன் கேட்கிறோம். ஏய் தம்பி எந்திரா. யாரா அவன் நடுராத்திரியில போய் எழுப்பிக்கிட்டு? டேய் சாண்டா தாத்தா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதா? ஓ தாத்தா, நீங்க என்ன இந்த பக்கம்? வேற எதுக்கு கிஃப்ட் கொடுக்கறான்? சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் லெட்டர் எழுதினாங்க, நீ மட்டும் ஒண்ணுமே எழுதுற? என்னத்த தாத்தா அதெல்லாம் எழுதிக்கிட்டு? அதெல்லாம் நடக்க போகுது. அப்படி என்னோட ஆசை தாத்தாட்ட சொல்லி நான் நிறைவேற்றுறேன். என்னத்த பெரிய ஆசை தாத்தா? என் ஃபேமிலி எந்த பிரச்சனையும் இல்லாம தொந்தரவு இல்லாம இருக்கணும். எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாம நிம்மதியா இருக்கணும். அவ்வளவுதான் தாத்தா. வேற என்ன ஆசைப்பட போறேன்? அவ்வளவுதானப்பா. உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், அதோட நீ ஆசைப்படாதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும். என்ன தாத்தா? ப்ளீஸ் கொடுங்க. செத்துரு. ரைட், ஆள ப்ரோ.